அமெரிக்காவில் கை விலங்கிட்டு இந்திய மாணவர் கட்டாய வெளியேற்றம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நேற்று முன்தினம் அமெரிக்காவின் நேவார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் அமெரிக்க நாட்டு அதிகாரிகளால் கையில் விலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து நாடு கடத்தப்பட்டதாக வெளியான காட்சிகள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதிபர் டிரம்போடு பேசி மத்திய அரசு இந்தியர்கள் மற்றும் இந்தியாவினுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூட தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இது குறித்து வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் சில தகவலை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞர் சட்டவிரோதமாக குடியேறியதால் அங்கீகரிக்கப்பட்ட விசா எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியதால் அமெரிக்காவிற்குள் நுழைந்து நீதிமன்ற உத்தரவின்படி இந்தியாவிற்கு அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்பதை தங்களது தூதரகம் உறுதி செய்திருப்பதாகவும், அவர் பயணம் செய்த போது அவரது நடத்தை பயணத்திற்கு உகந்ததாக இல்லை என்பது கண்டறிந்ததால் அவர் கட்டுப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த நபர் பயணம் செய்ய தகுதியானவர் என்று கண்டறியப்பட்டதும் அவர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவார். இந்த விவகாரத்தில் நியூயார்க்கில் உள்ள தங்களது தூதரகம் அமெரிக்க அதிகாரிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து பேசி வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. அதாவது அந்த இளைஞர் இது போன்ற அமெரிக்க அதிகாரிகளால் கைவிலங்கிடப்பட்ட போது என்ன தகவல் வெளியானது என்றால், அந்த இளைஞர் மது அருந்தி இருந்தார் எனவும் அமெரிக்க நாட்டு அதிகாரிகளோடு அவர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார், அதன் காரணமாகத்தான் இவ்வாறு அவர் கையில் விலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற வகையில் சில செய்திகள் வெளியானது. தற்போது வெளியுறவு அமைச்சகம் அதே போன்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவர் மது அருந்தி இருந்தார் என்பதை வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கவில்லை என்றாலும், அவர் பயணம் செய்வதற்கு உகந்ததாக அவரது நடத்தை இல்லை, அதன் காரணமாக அவர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார் என மறைமுகமாக வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவலை விளக்கமாக அளித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.